இங்கே காட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஒரு சின்ன பையன் வளர்க்குற குதிரைக்கு நிறைய ஸ்பைடர்ஸை சாப்பிட கொடுத்துருவான். அதுவும் நல்லா ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுருது. அதுக்கப்புறம் நைட் ஆன பிறகு திடீர்னு அந்த குதிரையை கட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. அதனால அந்த குட்டி பையனும் என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த குதிரை கிட்ட போய் பாக்குறான். பார்த்தா அந்த குதிரை ரொம்ப அமைதியா கவலையோட கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி நீ அது கிட்ட போறான். போன உடனே அது நிறைய சிலந்தி வலையை அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிக்குது. இவனும் அது வாயில ஏதோ சிலந்தி வலை மாட்டி இருக்கும் போல, நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அப்படியே வெளியில இழுக்கிறான். இழுக்க அந்த விலை குறையும் பார்த்தா இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம அவன் கையில எல்லாம் ரொம்ப டைட்டா ஒட்டிக்குது. அவனாலேயே அதை எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா அவனுடைய உடம்பு முழுக்க அந்த சிலந்தி வலையை ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு அவன் அந்த வலைக்குள்ளேயே மாட்டிக்கிறான். சடனா அந்த குதிரை அந்த வலையோட பிடிச்சி இழுத்து அந்த சின்ன பையனை அப்படியே தூக்குது. அது அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுதுன்னு பார்த்தா அப்படியே பெருசா வாயை திறந்து அந்த சின்ன பையனை அந்த வலையோட சேர்த்து ஒரே முழுங்கா முழுங்கிடுது. அதுக்கப்புறம் அதை கட்டி போட்டு வச்சிருந்த இடத்துல இருந்து வெளியில ஓடி வந்து பயங்கரமா கத்துது. அந்த சத்தம் கேட்டு கிராம மக்கள் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த குதிரையுடைய வாய்க்குள்ள அந்த சின்ன பையன் சிக்கிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அதை பார்த்தவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. சரி அவங்களும் அதை பிடிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அது வெறி பிடிச்ச மாதிரி பயங்கர ஸ்பீடா காட்டை நோக்கி ஓடி போயிடுது.